அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேசன் அவர்களின் காவல் கோட்டம் பாகம் 1. முடியரசு. கதை நிகழும் களம். மதுரா விஜயம். அத்தியாயம் 1. கருப்பணன் நினைவு மீண்டபோது தலையை தூக்கி பார்க்க முயன்றான். முடியவில்லை. தலையில் பட்ட வழுத்த அடியில் ரத்தம் கொட்டி உறைந்ததில் ஒரு கண்ணை திறக்க முடியவில்லை. உடம்பெல்லாம் இரத்த உளாராக இருந்தது. காயங்கள் கடுமையாக எரிந்தன. கையை அசைக்க முயன்ற போதுதான் விளக்கு தூணோடு சேர்த்து பின்னல் கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தான். உட்கார்ந்த நிலையில் கட்டி கிடந்தான். கிழிந்த துணி போல் ரத்தம் தோய்ந்த அவன் உடல் தூணோடு கிடந்தது. பெண்களின் அலறல்கள் ஒலிக்க வலிமையை எல்லாம் திரட்டி நிமிர்ந்து பார்த்தான். தெருவெங்கும் குதிரைகள் குறுக்கும் நடுக்குமாக பாய்ந்து கொண்டிருந்தன. கூந்தல் பிடியில் குதிரையோடு இழுபடும் இளம் பெண்கள். மரண ஓலம். புரியாத மொழியில் குதிரைக்காரன்களின் கெக்களிப்பு, அதட்டல்கள். அலங்கோல உடலில் பெண்ணுறுத்தி குதிரை முதுகில் கவிழ்ந்து கிடந்து அலறி திமிரிக் கொண்டிருக்க 2 குதிரைக்காரன்கள் நிதானமாக நடையில் கருப்பனை தாண்டி சென்றனர். ரத்தம் தரையில் சொட்டியபடி போனது. கிழடுகள் 2 பேர் இடது பக்கம் சாவடி திண்ணையில் நடுங்கியபடி குரலிழாது அழுது கொண்டிருந்தனர். தூரத்தில் கோயில் மந்தையில் மாடுகள் கூட்டமாக குதிரைகள் சூழ மிரண்டபடி நின்றிருந்தன. தொழுவங்களிலிருந்து அவிழ்த்து விடப்பட்ட ஆடுகளையும் மாடுகளையும் கோயிலுக்கு ஓட்டி சென்றனர். வடக்கு தெருவெங்கும் ஏராளமான குதிரைகள் ஆளில்லாமல் வெறுமனே நின்றிருந்தன. வீடுகளுக்குள்ளிருந்து தானிய மூட்டைகளை சுமந்து வந்து தெருவில் போட்டனர். கருப்பணன் கைகளை விடுவிக்க முயன்று தோற்றான். அவன் ரத்தம் கொதித்ததில் காயங்கள் திறந்து கசிவோடு எரிந்தன. ஒரு காவல்காரனின் கண் முன்னே ஊரே கொள்ளை போய் கொண்டிருக்கும் கொடுமை. அவன் வாழ்நாளில் இப்படி ஒரு கொள்ளையை பார்த்ததில்லை. களவும் காவலும் கற்று 19 வயதில் அழகர்மலை கருப்புக்கு கிடா வெட்டி மொட்டையடித்து காவல் கம்பு தூக்கி வேப்பங்குளம் ஊருக்கு காவல்காரனாக வந்து சேர்ந்தான். இந்த 5 வருஷங்களில் அவன் காவலிலிருந்து ஒரு துரும்பும் களவு போனதில்லை. புழுதியிலும் சகதியிலும் இரவெல்லாம் அலைந்து திரியும் அவன் பாதங்கள் இந்த மண்ணின் சிலிர்ப்பை அறிந்தவை. தடங்களும் பாதைகளும் ஊர் மக்களுக்கானவை. காவல்காரன் தடமற்ற வழியில் திரிய பிறந்தவன். கோகைகளும் கோட்டான்களும் அவன் கருங்காலி கம்பின் வீழ்ச்சியை அறிந்திருந்தன. எந்த மனிதனுக்கு எதிராகவும் அவன் கம்பு எடுக்க வேண்டிய தேவை இதுவரை எழவில்லை. சாவடிக்கூரியின் கொடுமையில் பகலெல்லாம் படுத்துறங்கும் போது அவனை பற்றிய பெருமித பேச்சுகள் அரை தூக்கத்தில் காதில் விழுவதுண்டு. தாய் மடியில் தூங்கும் குழந்தையைப் போல அவன் காவலில் இரவெல்லாம் ஊர் கிடந்தது. கை கஞ்சி காய்ச்சி குடிப்பது கசந்து போகவே போன வருஷம்தான் தெற்கு தெருமுனையில் புதிய குடிசையை கட்டி வைத்துவிட்டு பிறமலைக்கு போய் கூட்டி வந்த மாமன் மகள் சடச்சிக்கு அழகர் கோயில் போய் சரடு கட்டினான். ஆவுடையின் குரல்தான் அது. கத்தி கதறி வறண்டு சொல்லற்ற உளையாக ஒலிக்கிறது. கையையும் காலையும் கட்டி அவள் திமிர திமிர தோளில் போட்டுக்கொண்டு போகிறான் அந்த தாடிக்காரன். சமஞ்ச குமரி ஆளாகி இன்னும் 1 வருஷம் கூட திகையவில்லை. அவள் அம்மாவை 2 பயல்கள் எத்தியபடி தரையோடு இழுத்து கொண்டு போகிறார்கள். உடம்பில் பொட்டு துணி இல்லை. கருப்பனின் கண் நிலைகுத்தி நின்றது. பாவிகளா, இதை கேட்க எந்த நதியும் இல்லையா? தூரத்தில் மாடுகள் பூட்டிய வண்டிகளில் மூடைகளை ஏற்றிக் கொண்டிருந்தனர். சீல்கை சத்தமும் சிரிப்பும் மிரைச்சலுமாக கிடந்தது. இடையிடையே குதிரைகளின் கனைப்பு. மந்தையில் தாயின் குரல் கேட்டு 3 ஆட்டுக்குட்டிகள் அத்திசை நோக்கி துள்ளியபடி ஓடின. சாவடியில் கொஞ்ச நாளாகவே பேச்சாக கிடந்தது. வடக்கே இருந்து படையோட்டம் வருது என்றும் பிறகு கருவூரில் இறங்கிவிட்டதாக பேச்சு அடிபட்டது. வடிவுடையா பிள்ளைதான் சொன்னார். டெல்லி பட்டாணிகளாம், புது ஆட்கள், வாயில் நுழையாது ஏதோ பேர் சொன்னார். மாலிக் கபூர்.
போன வாரம் திண்டுக்கலுக்கு தெற்கே தண்டு இறங்கி விட்டதாக செய்தி வந்தது. விளாத்திக்குளம் சந்தைக்கு போன கருப்பணன் அப்படியே ராவோடு ராவாக எட்டி பார்த்துவிட்டு வரலாம் என்று வடக்கே நடையை கட்டினான். கருப்பட்டி வட்டு போல தூரத்தில் திண்டுக்கல் அமுங்கி கிடந்தது. கம்மாப்பட்டி கரைப்பனையில் ஏறி பார்த்தான். நிலா வெளிச்சத்தில் கடல் போல் அந்த படை கிடந்தது. சோளக்காடும் கம்மங்காடும் நசுங்கியிருக்க ஆள்களும் குதிரைகளுமாய் நிலமெங்கும் தெரிந்தது. வெகு தூரத்தில் யானைகள் எருமை கூட்டங்களைப் போல நின்றிருந்தன. மிரண்டு போனான். ஓரளவுக்கு திட்டு திட்டாக பிரித்து பிரித்து கண்ணு கெட்டிய தூரம் வரை பந்த வெளிச்சங்கள் வெள்ளிகள் போல் மின்ன அது நீண்டு கடந்தது. இப்படியே போய் மதுரையை முட்டினால் ஆத்தங்கரையிலிருந்து ஆனைமலை வரை நிற்கும். 3ஆம் நாள் அது மதுரை நோக்கி போன போது கிளம்பிய செம்பொழுதி அடிவானத்துக்கு அப்பாலிருந்து புகை போல் எழுந்து காற்றோடு வேப்பங்குளம் தாண்டி போனது. நேற்று காலையிலேயே 6 கடந்து மதுரைக்குள் புகுந்து விட்டதாக தாக்கல் வந்தது. இன்று சாட்டை கம்பு வெள்ளி முளைத்து முதல் கூளை கூவிய பிறகு கருப்பணன் வழக்கம் போல் வடக்கிலிருந்து கொடிப்பாதையில் பிரிந்து வந்த சொக்கப்பிள்ளை கிணற்று கமலைக்காலில் உட்கார்ந்து துவரையை உரித்து பயிரை வாயில் போட்டு கொண்டிருந்தான். நாய் குரைப்பு கேட்டது. ஒன்றை தொட்டு ஒன்றாக கூடி ஊருக்கு தெற்கே மந்தையிலிருந்து விடாமல் கேட்டது. கம்போடு கருப்பணன் ஓடினான். குதிரைகள் பாய்ந்து ஊருக்குள் நுழைவது கம்பந்தோகைகளுக்கு மேலே தெரிந்தது. 100க்கு மேலே இருக்கலாம். ஊரை நெருங்கும்போது நாய்கள் மிரண்டு கருப்பணனுக்கு எதிரே 4 கால் பாய்ச்சலில் ஓடி வந்தன. கோயிலை சுற்றி வடக்கு தெருவை நோக்கி ஓடினான். ஆட்கள் அலறி அடித்துக் கொண்டு 4 திசையிலும் சிதறினர். குதிரைகள் பெண்களை தொடர்ந்து விரட்டி பிடித்தன. தெருவுக்குள் அவன் நுழைந்ததும் கார வீட்டு கதவை 5-6 பேர் சேர்த்து எடுத்து கண்டிருப்பதை கண்டான். படிகளை தாவி கடந்த வாக்கில் கருப்பணன் ஒருவன் தலையில் ஓங்கி அடிக்க அவன் சுருண்டு கீழே விழுந்தான். மறுகணம் ஒரு ஈட்டி கருப்பனின் காதோடு சேர்த்து பெண்ணந்தலையை கிழித்தது. சட்டென எல்லோரும் அவனை சுற்றிவிட்டார்கள். தலையில் இடிபோல் ஏதோ இறங்கியது. மயங்கி சரியும் போது தூக்கி எறியப்பட்டு தெருவில் விழுவதை கனவு போல உணர்ந்தான். குதிரைகள் கும்பல் கும்பலாக அவனை கடந்து ஓடுவதை வெறித்த கண்களுடன் பார்த்தவாறிருந்தான் கருப்பணன். பல குதிரைகளில் பெண்கள் கைகால் கட்டுகளோடு கண்ணும் வாயும் அடைபட்டு குறுக்காக கவிழ்ந்து கிடந்தனர். 7-8 வண்டிகள் பார மூட்டைகளோடு கடந்தன. ஊரில் பிடிபட்ட கிழவர்கள் ஓட்டிச் சென்றனர். கடைசியாக சென்ற குதிரைகள் மந்தையில் இருந்த ஆடு மாடுகளை வளைத்து வளைத்து ஒன்றாக திரட்டிக் கொண்டிருந்தன. சடச்சி காலை கிந்தியபடி விளக்கு தூணை நோக்கி வருவதை கண்டான். கிளிபட்டு சீலை இரத்த திட்டுகளோடு இருந்தது. நிறை மாத கர்ப்பிணி என்பதால் அடித்ததோடு விட்டுவிட்டார்கள் போல. அவள் வலது கையில் வேல்கம்பும் இடது கையில் அரிவாளும். அவனை கண்டு அவள் அளவில்லை. நேராக பின்னால் போய் கட்டை அறுத்து கொண்டே சொன்னாள், உசுறு இருக்கும் வரைக்கு கருப்பு காவல்ல களவு போகக்கூடாது, இந்தா என்று வேல்கம்பை நீட்டினாள். எழுந்த வேகத்தில் வாங்கி கொண்டு மந்தையை நோக்கி ஓடினான். கோயிலுக்கு தென்புறமாக மாட்டு மந்தைக்கு பின்னே 7-8 குதிரைகள் நடந்து கொண்டிருந்தன. முன்னால் சென்ற குதிரைகள் எழுப்பிய புழுதி தூரத்தே தெரிந்தது. பின்னால் இருந்து குத்தக்கூடாது என்று குதிரைக்கு பக்கவாட்டில் ஓடிய விசையோடு திரும்பி குதிரைக்காரன் விழாவில் ஓங்கி குத்தினான். யா அல்லாஹ் என்ற கத்தலோடு அவனை நோக்கி விரிந்த பூனை கண்களையும் கருப்பணன் பார்த்தான். வேல் கம்பை உருவ இழுத்த போது தாடிக்காரன் முன்னால் கடந்த பெண்ணோடு சேர்ந்து கீழே விழுந்தான். குதிரை கனைத்தபடி கலைந்து ஓடியது. அவனை மிதித்து தும்பை உருவி மீண்டும் நெஞ்சில் பாய்ச்சி இழுத்தான். பின்னால் வந்த குதிரையிலிருந்து மின்னல் போல் ஈட்டி பாய்ந்தது. விலகிக் கொண்டு வேல்கம்பால் ஈட்டியை குறுக்கே அடித்தான். அது தெரித்து விழ வேலோடு அவன் மேல் பாய்ந்தான். குதிரை விலக குறித்தவரவும் மீண்டும் பாய்ந்தான். இம்முறை குதிரைக்காரன் தொடையில் இறங்கியது. அதை உருவ முனைந்து குதிரையின் துள்ளலால் கருப்பணன் இழுபட்டு கொண்டிருந்த போது
தன் நெஞ்சுக்குள் இருந்து வெளியே நீட்டிய ஈட்டியை கண்டான். அப்படியே முன்பக்கமாக உருவி திரும்பி எய்தவனையே குத்தினான். குத்திய கையை தோளோடு ஒரு வாள் வெட்டவும் ஈட்டியோடு கை சேர்ந்து போனது. குதிரை கால்களுக்கு நடுவே சரிந்து விழுந்தான். கண்களில் 2 காட்சிகள் மங்கின. ஐயா ராசு, கருப்பா என்ற ஆத்தாவின் குரல் ஆழத்தில் கேட்டது. சடச்சி சினுங்கிக் கொண்டு அவன் கையை எடுத்து தன் வயிற்றில் வைக்கிறாள். சின்ன கருப்பு அவள் வயிற்றுக்குள் உதைப்பது தெரிகிறது. 3ஆம் நாள் அவனுக்கு பால் ஊற்றிய பிறகு சடச்சி ஊரை விட்டு தன் தாயாதிகளை தேடி கிளம்பினாள். வைகைக்கு தெற்கே ஆங்காங்கே அவர்களின் புது ஊர்கள் முளைத்துக் கொண்டிருந்தன. சட்டி பானைகளையும் தவசத்தையும் மிச்சமிருந்த மொச்சையையும் சாக்கில் கட்டி தலையில் தூக்கி கொண்டு கையில் கருப்பண்ணனின் வேல் கம்பை பிடித்தபடி தெற்கு பார்த்து நடந்தாள். வேகாத வெயிலில் பொசுக்கும் மண்ணில் உறுதியான காலடியோடு வயிற்றில் பிள்ளையை சுமந்தபடி நாகமலை பாதையில் நடந்தாள். அமணமலை அடிவாரத்துக்கு வந்ததும் இடுப்பு வலி கண்டது. மர நிழலில் சற்று தூரத்தே தெரிந்த குகையை நோக்கி வலி கூட நடந்தாள். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.